அனைவருக்கும் வணக்கம். ஏஎஸ் ஃப்ரூட் கார்டன், வடபதிமங்கலம் திட்டச்சேரி, திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். ஏற்கனவே நம்ம வேர்க்கடலை வெண்ணெய் பழம் பீனட் பட்டர் ஃப்ரூட் பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அதோட டேஸ்ட்டு, அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். நம்ம தோட்டத்தில் படித்த 2 பழம் இருக்குது. ஒன்று ஆரஞ்சு கலரில் உள்ள பழம் பழுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் நல்லா ஹார்டாக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். நல்லா அணிந்த பழம், நல்ல பழுத்த பழம், நல்ல டார்க் ரெட் கலர்ல இருக்கு. ரெட் கலர்ல இருக்கு. நீங்க பிச்சிங்க அப்படின்னாலே பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஈரப்பதம் தெரியும். நல்ல பிசு பிசுங்கிற இருக்கிற ஸ்டேஜ் ஆயிடும் இந்த நல்ல டார்க் ரெட் கலர்ல இருக்கிறது. இது ரெண்டுத்தோட டேஸ்ட் முதல்ல பார்த்துக்கணும். இதை பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணிட்டு தான் நீங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ரெண்டா கட் பண்ணீங்கன்னா விதையோட சேர்த்து கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மாதிரி தெரியும். ஆரஞ்சு கலர் அவுட்ரு உள்ள ஒரு கடலையை கட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு நான் டேஸ்ட் சொல்றேன். ஸ்மெல் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆரோமேட்டிக் ஸ்மெல் இருக்கு. ரெண்டுத்துலையுமே பழுத்ததுலையும் இருக்கு. நல்ல ஒரு ஆரோமேட்டிக் ஸ்மெல் தெரியுது. இதோட டேஸ்ட் சொல்லியிருக்கு. இந்த தோல் மட்டும் நீங்க சாப்பிட முடியாது. எக்ஸாக்டா ஒரு ஆரோமேட்டிக் ஸ்மெல் இருக்கு. நல்ல ஒரு ஸ்மெல்லியா இருக்கு. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க வேர்க்கடலையில பச்சை வேர்க்கடலையை சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் அதே டேஸ்ட் தான். நல்லா மொறுமொறுன்னு இருக்கு, கிறிஸ்பியா இருக்கு. டேஸ்ட் ஒரு ஸ்மெல்லோட ஸ்வீட் இல்லை. வேர்க்கடலை என்ன டேஸ்ட் இருக்கும் அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கு. இதனாலதான் அந்த வேர்க்கடலை வெண்ணெய் பழம் அப்படின்னு 2ஆ பிரிச்சு சொல்றது என்ன அப்படின்னா, வேர்க்கடலை மேல இருக்கிறது காய் வேர்க்கடலை மாதிரியே இருக்கும். வெண்ணெய் அப்படிங்கிறது இந்த பழுத்த பழத்தோட அவுட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா நல்லா இப்ப காட்டுறேன் உங்களுக்கு. இது அப்படியே அந்த ஆரஞ்சு ஃபிளேவர்ல, ஆரஞ்சு கலர்ல உள்ளதுல ஒரு ஃபிளேவரா சாப்பிட்ற மாதிரி தெரியுது நமக்கு சாப்பிட்றப்பே. இந்த அவுட்டர் கோட்டிங் மட்டும் நம்ம பிரிச்சு எடுத்துடலாம். இது மட்டும் இந்த தோலை மட்டும் நம்ம சாப்பிட முடியாது. பட் என்டையர் போர்ஷனும் நம்ம சாப்பிடலாம். இது நல்ல கனிஞ்ச பழம். இது பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இது வெண்ணெயை நம்ம எப்படி நம்ம டச் பண்ண எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பிசு பிசுன்றது நல்லா பழுத்துருச்சு அப்படின்னா இதோட டேஸ்ட் நான் பார்த்துட்டு சொல்றேன். ஸ்மெல்லும் அதே மாதிரி தான், ஒரு ஆரோமேட்டிக் ஸ்மெல்லு, நல்ல ஸ்மெல்லா இருக்கு. நல்லா பழுத்துச்சு அப்படின்னா நல்ல இனிப்பு. பழுத்துச்சுன்னா நல்ல இனிப்பு, ஒரு ஃபிளேவரா இருக்கு. அதே வேர்க்கடையில உள்ள நீங்க அந்த சீனியும் சேர்த்து சாப்பிடலாம். சீனியும் சேர்த்து சாப்பிட்றப்ப நல்லா பார்த்தீங்கன்னா மாவு மாதிரி இருக்கு. வெண்ணெயில சீனியை போட்டின மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கு. ஸ்வீட்னஸோட சேர்ந்து ஒரு மாவு மாதிரி இருக்கு. இந்த ஸ்டேஜ் வேர்க்கடலை இப்ப உள்ள சாப்பிட்டு வேர்க்கடலை வெண்ணெய் பழம்ங்கிறது நல்லா பழுத்து இருந்துச்சுன்னா வேர்க்கடலை பீனட் பட்டர் அளவுக்கு சொல்லலாம். நல்ல வெண்ணெய் மாரி மேல அவுட்டர் கோட்டிங் உள்ளது, நல்ல இனிப்பா இருக்கும். ரெண்டுத்துலயுமே இந்த தோல் நீங்க சாப்பிட முடியாது. தோலை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கலாம். இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எப்போதும் சொல்ற மாதிரி இதோட கலர். இந்த கடல்ல உள்ள டார்க், நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த டார்க் ரெட் கலர், டார்க் கலர் ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலயுமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தி. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இந்த பீனட் பட்டர் ஃப்ரூட்ல விட்டமின் ஏ, விட்டமின் சி ஜாஸ்தி இருக்கு. மெயினா பீனட் அப்படின்னு சொன்னாலே புரோட்டீன் ரிச் சோர்ஸ், புரோட்டீன் இருக்கு. இதுல என்ன எல்லா ஃப்ரூட்ஸ்லயும் இதுல உள்ள ஸ்பெசிஃபிக்கா என்ன அப்படின்னா, பிரேசில்ல இதுல உள்ள நியூட்ரிட்டிவ் வேல்யூ பிரேசில்ல ஒரு ஸ்டடி பண்றாங்க. ஸ்டடி பண்றதுல இதுல உள்ள ஒரு நியூட்ரிட்டிவ் லைகோபின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. லைகோபின் ஒரு கரோட்டினாய்டு, ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பீட்டா கரோட்டினாய்ட்ஸ்ல லைகோபின்ங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் பார்த்திருக்கோம்.
இந்த லைகோபின்ங்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி பழம் இருக்கு பாருங்க, தக்காளி பழத்துல 100 கிராம் தக்காளி பழம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லைகோபின் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 மில்லிகிராம் தான். இந்த பீனட் பட்டர்ல 100 கிராம் பீனட் பட்டர்ல 35லேருந்து 36 மில்லிகிராம் லைகோபின் இருக்கு. அப்ப தக்காளியை விட 10 மடங்கு லைகோபின் வந்து இதுல இருக்கு. அப்ப இது எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரேசில்ல ஒரு ரிசர்ச்ல இது வந்து பேன்கிரியாட்டிக் கேன்சர், எஸ்பெஷலி வந்து பேன்கிரியாட்டிக் கேன்சர், அதே சமயத்துல வந்து ப்ராஸ்டேட்டிக் கேன்சர் வராம தடுக்குது அப்படிங்கிற மாதிரி இது ரிசர்ச் ஸ்டடியில சொல்லியிருக்காங்க. ப்ராஸ்டேட்டிக் கேன்சர் வந்து வராம இருக்கிறதுக்கு இந்த பீனட் பட்டர் ஃப்ரூட் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பாத்தீங்கன்னா பாலிஃபினால், ஃபிளாவினாய்ட்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சொல்லுவோம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து செல் டேமேஜ் வந்து ஏஜிங் ப்ராசஸை குறைக்கிறது, செல் டேமேஜ் வந்து ப்ரிவென்ட் பண்றது, அது மேஜரா வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸோட ஒர்க். எஸ்பெஷலி இதுக்குன்னு சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு லைகோபன் ரிச் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லணும். லைகோபன் வந்து 10 மடங்கு கூட, தக்காளியை விட 10 மடங்கு கூட. இதுக்கு வந்து ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. லிவர் டிசீஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க, பாக்டீரியல் டிசீஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டினா இது வந்து நம்மளோட ஆன்டிபயோட்டிக் மாரி, இது எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் மாரி நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. மெயினா இந்த ஃப்ரூட்டுக்குன்னு வந்ததுன்னா லைகோபின் வந்து ஜாஸ்தியாகும் ஃப்ரூட். ஏன்னா லைகோபின் மல்டி விட்டமின்ல பாத்தீங்கன்னா லைகோபின் என்ரிச்டு மல்டி விட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க. 4-5 ஃப்ரூட்ஸ் தக்காளி படம் போட்டு நீங்க மல்டி விட்டமின் எல்லாம் பார்த்துருப்பீங்க. டாக்டர் வந்து பிரிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா லைகோபின் கம்பைன் வித் ஜிங்க் இல்லை வந்து விட்டமின் சி கேப்சூல்ஸ்லாம் போட்டிருப்பீங்க. நம்ம நேச்சுரல் லைகோபின் ரிச் ஃப்ரூட்ஸ்ல நம்மளுடைய ஃப்ரூட் கார்டன்ல இது ஒரு பிளான்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய உணவு தேவைக்கு, டெய்லி உணவு தேவைக்கு நம்ம ஒரு விட்டமின் கேப்சூல் எடுக்கிற மாதிரி ஆகிடும் இந்த பீனட் பட்டர் ஃப்ரூட். மற்றும் வேறொரு ட்ரோபிக்கல் ஃப்ரூட்ல அவங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.